Hi guys, welcome back to my channel. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மெக்சிகன் பீன்ஸ் ரைஸ் நான் எப்படி என்னோட ஸ்டைலில் பண்ணுவேன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் வாங்க. மெக்சிகன் பீன்ஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி பட் ஸ்டில் ஒரு ஹோல்சம் டிஷ் தான் இது. ஸோ ஒரு வீக் டேஸில் வந்து நீங்கள் ஒரு எலாபரேட் மீல் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதுக்கு ஆப்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மெக்சிகன் பீன்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வச்சுட்டா போதும். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இது லன்ச் பாக்ஸுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வால்மார்ட்டில் கிடைக்கிற ஆர்கானிக் பிளாக் பீன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ட்ரைடு பிளாக் பீன்ஸ் வாங்கி அதை ஊற வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ஒரு கப்புனா ஒரு 140 to 150 கிராம்ஸ் ரைஸ். அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கேன் இந்த பிளாக் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் இன்னும் பீன்ஸ் அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ்லாம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இது அக்ஷராவோட லன்ச் பாக்ஸுக்கு பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெல் பெப்பர் அப்புறம் கார்ன் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கார்லிக்கை பொடியை மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஹாஃப் பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சீசனிங் நான் மெயினாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா க்ரஷ்டு ரெட் பெப்பர் அண்ட் பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ் தான். அண்ட் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பொடியாக கட் பண்ண சிலாண்ட்ரோ அப்புறம் லெமன் இதெல்லாம் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு பேனில் பட்டரை ஹீட் பண்ணிவிட்டு மின்ஸ்டு கார்லிக் அண்ட் சாப்டு ஆனியன்ஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஆனியன்ஸ் குக் ஆனதையும் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோஸ் நல்லா சாட்டே பண்ணணும், அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரோமா டொமேட்டோனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா வச்சு இப்படி கொஞ்சம் மேஷ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த ஸ்டேஜில் சால்ட் அப்புறமா வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பப்ரிக்கா யூஸ்வலி ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடரே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் முன்னாடியே காமிச்ச அந்த சீசனிங்ஸ் க்ரஷ்டு ரெட் பெப்பர் அண்ட் பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ் அதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ட்ரையாக இருக்கிற இந்த சீசனிங்ஸான இந்த பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி சீசனிங்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக ஆயிலில் இல்லைன்னா பட்டரில் சாட்டே பண்ணும்போது சீக்கிரம் பர்ன்ட் ஃப்ளேவர் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பர்ன்ட் ஃப்ளேவர் வராது. ஸோ அது ஒரு சின்ன டிப் தான். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வர்ற இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த ஆர்கானிக் பிளாக் பீன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை கரெக்டாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த சிட்டியிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். பீன்ஸ் வந்து அந்த டொமேட்டோ அண்ட் சீசனிங்கோட நல்லா பிளெண்ட் ஆகி வர இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் அந்த பீன்ஸ் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கும் அந்த சீசனிங்கோட அண்ட் லெமனோட. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாப்டு சிலாண்ட்ரோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் பாஸ்மதி ரைஸ் தான் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான மெக்சிகன் பீன்ஸ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை இப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணலாம்.
அப்படி நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர் இல்லைனா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரைஸ் அண்ட் பீன்ஸோட மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான மெக்சிகன் பீன்ஸ் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டேஸ்டியான டிஷ் அண்ட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.